வணக்கம். கிரேஸ் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கிரேஸ் மருத்துவமனை சார்பாக நடத்தும் உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு காட்சிகள் உங்கள் முன்பு. இரத்தத்தில் சர்க்கரை இருக்க வேண்டிய அளவு: ஆகாரத்திற்கு முன் 80 முதல் 100 வரை, 2 மணி நேரம் ஆகாரத்திற்கு பின் 140க்கு குறைவாக. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிப்பது அவசியம். நீரிழிவு நோய்க்கான காரணங்கள்: இன்சுலின் இல்லாமை அல்லது போதுமான அளவு உற்பத்தி செய்யப்படாமை அல்லது இன்சுலினை முறையாக பயன்படுத்த முடியாத உடலால் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இது பரம்பரை மூலம் ஏற்படுகிறது. மரபணு, மன அழுத்தம், சுற்றுச்சூழல் காரணிகள், உணவு முறை, கர்ப்பம், கணைய புற்றுநோய் இவை அனைத்தும் நீரிழிவு நோய் வருவதற்கான காரணங்களாக கருதப்படுகிறது. நீரிழிவு நோயின் அறிகுறிகள்: எடை இழப்பு, உணர்வின்மை, தாகம், எப்போதும் பசி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மங்கலான பார்வை, சோர்வு இவை அனைத்தும் நீரிழிவு நோயின் அறிகுறிகள். சர்க்கரை நோயின் தவிர்க்க முடியாத பக்க விளைவுகள்: மூளை பாதிப்பு, இருதய அடைப்பு, கணையம் செயலிழப்பு, கால்கள் மரத்து போதல், கண் பார்வை பாதிப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு. நீரிழிவு நோய் கால் புண்கள் வராமல் தடுக்கும் முறை: கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கால் விரல்களை இடையில் நன்றாக தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு நன்றாக துடைத்து உலரவிட வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் அவர்களுக்கு ஏற்ற காலணிகளை அணிவது அவசியம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த 2 எளிய வழிகள்: மறக்காமல் மருந்து எடுத்துக்கொள்வது, வாழ்க்கை முறை மாற்றம். முறையான உணவு, உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவு மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள்: சாப்பிட வேண்டிய உணவு வகைகள்: தானிய வகைகள், பருப்பு வகைகள், கோதுமை, ராகி, பழங்கள் மற்றும் காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள்: இனிப்பு வகைகள், குளுக்கோஸ், தேன், வெல்லம், பாதுகாக்கப்பட்ட பழங்கள், இனிப்பு, மைதா, வறுத்த உணவுகள், ஹார்லிக்ஸ் மற்றும் போன்விட்டா. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.